கேமரா போட்டோகிராஃபர் அங்கே ஒரு நிமிஷம் அதான் போயிடுச்சு. அப்புறம் என்ன ஒரு நிமிஷம் சாமி வழியை புதுசு கொடுக்குது ப்ராப்பராக லவ் பண்ணிடுது புதுசு. வீடியோ எடுங்க சார். ஓகேவா? ஓகே சார். சைலண்ட் பாஸ். இப்போ மாதிரியே அந்த படமும் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு இதே மாதிரி உங்கள்கிட்ட நின்று ஒரு நல்ல ஒரு இதில் வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பிரஸ் அண்ட் மீடியா நம்பர் எல்லாருக்கும் வணக்கம். கேஎஸ்டி ஃபிலிம் மேக்கர்ஸோட ப்ரொடக்ஷன் நம்பர் 1 படத்தில் இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு. தேவாசாதன் டெபியூட் டைரக்டர், ஸோ ஸ்ரீகாந்த் தேவாசாதன் மியூசிக் பண்ணுறாங்க. அவர் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைத்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நல்ல வெல்ஃபேர் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு துணியாக இந்த பூஜை நடத்தி கொடுத்துருக்காங்க. எல்லாமே அமைஞ்சிருக்கு. சில விஷயங்கள் தான் அதுவாக சேர்த்துக்குன்னு சொல்கிறது, அது ஒரு வைப்ரேஷன். அது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். கூட சீக்கிரம் நவம்பர் மாதத்தில் படம் ஷூட்டிங் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்த எல்லா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பே சிவம். தேங்க்யூ. வணக்கம். நான் ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு புதுப்பட பூஜையிலையெல்லாம் கலந்துக்கிட்டு. அது திட்டமிட்டு இல்லை, இயல்பாக அது ஏதோ ஒரு இடைவெளி இருந்தது. ஆனால் இந்த திரைப்பட பூஜையில் கலந்துக்கும் போது எனக்கு இந்த பரணி ஸ்டுடியோ, நான் இங்கே உதவியாளராக வேலை பார்த்தது, இந்த திரைப்படம் இங்கே வந்து ஃப்ளோர்லையெல்லாம் நான் ஷூட் பண்ணினது, இதெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப திரைத்துறையில் ரொம்ப முக்கியமான இடமாக இந்த பரணி ஸ்டுடியோ. ஏன்னா ஒரு பூர்வீகமாக இது வந்து மிக நெடிய வரலாறு கொண்டது. இந்த இடத்துல இந்த திரைப்பட பூஜை நடக்கும்போது ஒரு மரபு சார்ந்த தொடர்ச்சி இருக்கிற மாதிரியே தோணுது. இந்த திரைப்படத்தோட எனக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, பிரஜன் என்னுடைய நீண்டகால நெடிய நண்பர் என்பதை தாண்டி மிக சிறந்த மனிதாபிமானம் உள்ளவர். அதையும் தாண்டி நல்ல நடிப்பில் வந்து அவருக்கு ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு முக அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நான் பலமுறை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு சரியான ஒரு கேரக்டர் மட்டும் மாட்டிச்சுன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாட்டும் பிரஜன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் அவ்வளவு ஒரு மைனூட்டான ஒரு ஃபீல் வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் ஒரு திரைப்படத்தில் அவரோட நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு குறுகிய அளந்த ஒர்க் பண்ணேன், எனக்கு அது தோணிக்கிட்டே இருந்தது. அதனால் நான் பிரஜன்கிட்ட பல முறை பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த பூஜையில் வந்து நான் கலந்துக்கும் போது எனக்கு அது முழுமையடைஞ்ச மாதிரி இருக்குது. நான் ஆசைப்பட்டது முழுமையடைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த திரைப்படத்தினுடைய கதைநாயகனாக பிரஜன் பண்ணுறாரு. ஸ்கிரிப்ட் முழுக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் அண்டு சிட்டி பேஸ்டாக அவங்க பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் ஸ்க்ரீனுக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் விஷுவலாகவும் ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டாகவும் வந்து உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி திரைத்துறை வந்து ஒரு சூழ்நிலை கொரோனாவுக்கு பிறகு ஒன்று எடுத்தோம்னா பல கோடிகளாக பேசப்படுற கலெக்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையாக திரைப்படம் ஒரு சைடு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு.
இன்னொரு சைடு வந்து சின்ன திரைப்படங்கள் தியேட்டருக்கே போக முடியல, போராட வேண்டியது இருக்கு அப்படின்னு இன்னொரு எண்டா இருக்கு. 2 எண்டில் இருக்கு. ஆனா ஒரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யார் வேணாலும் திரைப்படம் செய்யலாம், அந்த திரைப்படம் ஓப்பன் சோர்ஸ், யாரும் கட்டமைப்பு இல்லை, திறமைகள் இருந்தால் யார் வேணாலும் ஓப்பனா வந்து மக்களை சந்திக்கலாங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல திரைப்படம் இருக்கிறதாவே சூழ்நிலை இருக்கிறதா தோணுது. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் முழுமையடையுதுங்கிறது இல்லை, இந்த திரைப்படத்தை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே நமக்கு வெளியே மிக சிறந்த போட்டியாளர்களும் மிக சிறந்த திறமைசாலிகளும் மிக சிறந்த புத்திசாலிகளும் திரைப்படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள விட நம்ம ஒரு புத்திசாலித்தனமான ஸ்டூடெண்டாக முன்னாடி ஓடணும். வெறும் திரைப்படம் மட்டும் பத்தாது, அதை தாண்டி நாம் ஓடணும். அது இருக்கா நம்ம திரைப்படத்தில், நம்ம அதை செய்யறோமா அப்படின்னு நமக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓப்பன் டிஸ்கஷன் இருக்கணும். இந்த மனநிலையோட இந்த டீம் செயல்பட்டு முழுமையான ஒரு திரைப்படம் வந்து மக்களை சந்தித்து அது வெற்றி அடையணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நான் இந்த டீமினுடைய நண்பனாக ஒரு பார்வையாளனாக வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நான் பண்ணுற படங்கள் போயிருக்கேன். முதல் முறையாக ஒரு பூஜைக்குன்னு வர்றது மாப்பிள்ளை படத்துக்காக தான். நான் வெளியில் எங்கேயும் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பூஜைக்குன்னே வர்றது. உண்மையிலே இந்த படத்துக்கு எனக்கும் அவர் சொன்ன மாதிரி என்ன தொடர்புனா பிரஜன் மட்டும்தான். ஸோ வந்து நீண்டகால நண்பர், ரொம்ப தங்கமான மனுஷர். ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை நாளைக்கு எனக்கு படம் பூஜை அப்படின்னு சொன்னேன். ஓகே மாப்பிள்ளை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவரோட அன்பும் அவரோட நடிப்பும் தான். ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன், பிரஜன் படம் எல்லாமே பார்த்துருக்கேன். உண்மையாக அந்த ஒரு படத்துக்கு ஒரு உழைப்பார். ஸோ அவரோட படம், இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டேன். வந்து டெக்னீஷியன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அவங்க பக்கத்தை வந்து பேசுவாங்க. நன்றி, வணக்கம். அது இது முடிச்சுட்டு கடைசியாக கேட்கு. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர் பிரஜன் பற்றி நான் சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் உண்மையான ஒரு விஷயம். நானும் சொல்லிட்டே இருப்பேன், நிறைய வாட்டி நான் சொல்லுவேன், நீ எனக்கா ஒரு நாள் விஜய் சேதுபதி மாதிரி வருவோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். பார்க்கும் போதெல்லாம் அவன் வெற்றி அடைஞ்சா நான் வெற்றி அடைகிற மாதிரி நான் உணர்வேன். நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ 25 படம் நடிச்சுப்பேடா. 25 ஃபிலிம்ஸ் மேல பண்ணியிருக்கான். இதுல வந்து என்னன்னா மற்ற ஹீரோஸ் மாதிரி பணம் ஒரு பொருட்டா இல்லாம, ஒரு விஷயமா இல்லாம, இயக்குனர்கள் ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிகர் அவன். உண்மையிலே வந்து பாராட்டணும் பிரச்சனை. வந்து வரக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் நான் வந்து எப்படியாவது கொண்டு வந்து ரிலீஸ் பண்ற வரைக்கும் கூடயே நிப்பாப்ல. இன்னைக்கு எங்களை ஒன்று சேர்ந்ததும் பிரச்சனை தான். ஸோ இந்த டீம் கண்டிப்பா டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாருமே நீங்க வந்து பிரச்சனை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நீங்க லக்கு தான் சொல்லுவேன். நான் அதே லக் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன், கடவுளையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரஜன் ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு நன்றி, தேவா சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நான் பிரஜன் சார் ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர். இப்போ லாஸ்ட்டாக வந்து அவருக்கு 7வது படமாக தரைப்படைன்னு ஒரு படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி நான் தான் பண்ணேன். தொடர்ந்து அவர் வெற்றிக்கு பின்னாடியே இருந்துகிட்டே இருக்கேன் நான். அவர் எப்படிலாம் ஓடுறாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு நல்ல இடத்துல இது வந்துடும் சார், சக்ஸஸ் சார். நீங்கள் கவலையே படாதீங்க, உழைச்சவங்களுக்கு கடவுள் பார்த்துட்டே இருக்கான். அது கண்டிப்பாக ஊதியம் கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். சௌந்தர் சாரு புகழ்கிட்ட மட்டும்தான் போயிட்டு எடுக்கல, இவங்க 2 பேருக்கு தான். மீதி சாருக்கு எல்லாருக்கும் புகழ் ரோப் போடாம ஃபைட் பண்றாங்க சார். மிக சிறந்த கலைஞன் சார். ஆமா, வெச்சு செய்யுங்களாமா சார். உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஸ்டேஜில் இருந்தே சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காப்ல. வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காப்ல மாஸ்டர். விடாதீங்க, எண்ணெய் சட்டியில போடுங்க. சௌந்தர் சாருக்கு உண்மையா சொல்றேன், சௌந்தர் சாருக்கும் புகழ் சாருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் மண்ணில் போயிட்டு ஃபைட் மாஸ்டருக்கு நான் போயிட்டு பாருங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான், ஜாகுவார் மாஸ்டர் கிட்ட.
இந்த படம் மேலும் மேலும் வெற்றியாடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டினேன். நன்றி, வணக்கம்.